Taste the Daily. விழுப்புரம் அருகே தனியார் சொகுசு பேருந்து ஊழியர்கள் இளம் தம்பதியர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்காக செல்வன் என்ற பயணி தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தனியார் சொகுசு பேருந்தில் பயணித்துள்ளார். அப்போது பேருந்து ஓட்டுநருக்கும் செல்வனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் விக்கிரவாண்டி அருகே உணவகத்தில் பேருந்து நிறுத்தப்பட்ட போது செல்வன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். பேருந்து ஓட்டுநர் மற்றும் அவருடன் இருந்த 5 பேர் சேர்ந்து இரும்பு கம்பி, உருட்டுக்கட்டை மற்றும் தடியால் செல்வன் தம்பதியினர் மற்றும் அவரது உறவினர் ரிஷாந்த் உள்ளிட்டவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. விடுமுறை நாட்களில் அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு தனியார் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பையாவது உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 395 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் சிக்கின. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விநியோகம் செய்து வந்த பாலமுருகன், ஆசிப், ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் சிக்கினர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 1,80,000 ரூபாய் பணம், செல்போன் மற்றும் வாகனங்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்திருப்பதாகவும் அதை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாகவும் பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னை கோவிலம்பாக்கத்தில் 3 வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி நகரைச் சேர்ந்த வினோத் என்பவரின் வீட்டிற்கு இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இளைஞர்கள் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தில் வீட்டுக்கு வெளியில் நின்றிருந்த சிறுவன் காயமடைந்தான். இதேபோல் கோவிலம்பாக்கம் எம்ஜிஆர் நகரில் நித்யானந்தன் என்பவரது வீடு மற்றும் பெரியார் நகரில் ஒரு வீட்டு வாசலில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சென்றுள்ளனர். ஒரே நேரத்தில் 3 வீடுகளை குறிவைத்து பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெட்ரோல் குண்டு வீசும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது சிறிதும் பயமில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செல்ல தனியார் பேருந்து காத்திருந்த போது அதிலிருந்த பயணிகள் சிலர் அரசு பேருந்தில் ஏறினர். இதில் ஆத்திரமடைந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்போது அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் சரமாரியாக தாக்கியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து தனியார் பேருந்து பறிக்கப்பட்டு ஓட்டுநர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போகவே பலரும் வரமின்றி தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். துபாய் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,30,00,000 ரூபாய் மதிப்புடைய 1.4 கிலோ தங்கம் பிடிபட்டது. துபாயிலிருந்து சென்னை வந்த பயணிகளிடம் சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த ஆண் பயணி ஒருவரை சோதனையிட்ட போது 1 கிலோ எடையுடைய தங்கப்பசை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதேபோல தாய்லாந்திலிருந்து வந்த மற்றொரு விமானத்தில் பயணி ஒருவரின் கைப்பையில் மறைத்து வைத்திருந்த 4.27 கிராம் தங்கக்கட்டிகள் பிடிபட்டன. சென்னை அருகே கிளாம்பாக்கத்தில் போதையில் பேருந்தை இயக்கி பொதுமக்களை பீதியடைய செய்த நபர் சிக்கினார். மறைமலை நகர் தனியார் நிறுவன பேருந்து ஓட்டுநர் வேலு என்பவர் தலைக்கேறிய போதையில் கிளாம்பாக்கத்தில் இருந்து தாம்பரத்திற்கு பயணிகளை ஏற்றிச் செல்ல முயன்றார். அங்கிருந்த போக்குவரத்து காவலர் அவரிடம் விசாரிக்க முயன்ற போது வேலு அப்பேருந்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்றார். போக்குவரத்து காவலர் அவரை இருசக்கர வாகனத்தில் விரட்டிய நிலையில் பெருங்களத்தூரில் ஒரு லாரி மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நிலையில் பிடிபட்டார். இதை கண்டு ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பிடியில் தமிழகம் சிக்கி தவிப்பதாலேயே இத்தகைய அவலங்கள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.